காவிரி ஆறு கரபுரண்டு ஓடிச்சிங்க. அண்டா குண்டா சட்டி புட்டி ஆடு மாடெல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது. இளைஞர்கள் அப்படியே பாலத்து மேலே உட்காந்து ததுமத்துமாக ஒரு ஆட்டிலேருந்து எல்லாத்தையும் காப்பாற்றி எடுக்கிறான். ஆட்டு எடுக்கிறான், மாட்டு எடுக்கிறான், ஆளுங்களை காப்பாற்றுறான், அண்டா குண்டா காப்பாற்றுறான். அப்படி பார்க்கல என்ன மாதிரி ஒரு அரலூசு ஒருத்தங்க நின்றுடுக்கிறான். தூரத்தில் கம்பளி மூட்டை வருது. எண்ணி பார்க்குறான், 10 கம்பளி இருந்தால் கூட எடுத்தோம்னா 1500 2000 போகும். அதை இவங்க கையில் விட்டா இவனுங்க எடுத்துக்குவான, பொது நலத்தில் வைப்பானுங்க. நாம் நீந்துவோன்னு சொல்லி உள்ளே குதிச்சு குடுகுடுன்னு எதிர்நீச்சல் போட்டு அந்த கம்பளி மூட்டை எடுத்து அந்த பக்கம் கரைக்கு போகலான்னு பார்க்குறான். முடியல. அவனை போட்டு அழுத்துது. ஐயோ கும்மா அம்மானு கும்மா குய்யோ முறையானு கத்துறான். இப்போ கரையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, பாலத்து மேலே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, டேய் விட்டுவிட்டு வாடா அப்படின்றான். அப்போ அவன் சொல்கிறான், டே இது கம்பளி மூட்டை அல்ல, கரடி குட்டி, நான் அதை பிடிக்கல, அதுதாண்டா நான் பிடிச்சிக்கிட்டு இருக்குது, காப்பாற்றுக்கடான்னு கத்துறானா. எதுக்காக சொல்கிறேன்னா, சில சமயத்தில் ஆதாயம் என்று சொல்லி ஆபத்தில் மாட்டிக்கொள்கிற அவலத்தில் இருக்கிற நிலையை தான் சுட்டி காட்டுகிறது. ஆதாயம் என்று சவுல் முதல் தரமான 2ஆம் தரமான கால்நடைகள் எனக்கு என்று அவன் ஒதுக்கி வைத்தான். சாமுவேல் கேட்டபோது இது ஆண்டவருக்கு என்று பொய்யை சொன்னான். கடைசியில் என்ன ஆயிற்று? எல்லாம் இழந்து அரச பதவியிலிருந்து நீக்கப்பட்டு கடைநிலை மனிதராய் மாறுகிறார். இதுதான் வாழ்க்கையின் நீதி, வாழ்க்கையுடைய யதார்த்தம். புரிஞ்சுக்கணும். பிலிப்பியர் திருமுடல் 7 முதல் 10 இறைவார்த்தையில் வாசிச்சோம்னாக்க பவுலின் அப்பட்டமான மணலை ரொம்ப வெளிப்படையாக தெரியும். இயேசு கிறிஸ்து என்னும் ஒப்பற்ற செல்வத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு என் ஞானம், கல்வி, செல்வம், அறிவு, புத்திசாலித்தனம், திறமை எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன்னு சொல்வார். அந்த குப்பைன்றது ஸ்கம் என்ற வார்த்தை. ஸ்கம் என்று சொன்னால் எக்ஸ்கிரீஷன், மனித கழிவு. என்னை குப்பையாக கருதுறேன்னு சொல்லுவார். ரொம்ப அழகான வார்த்தை. என்னுடைய அறிவு, ஞானம், பட்டம், டிகிரி, பணம், ஃபிக்ஸட் டெபாசிட், நிலம், சேர்த்து வச்சுக்கிற சொத்து எல்லாம் குப்பை. அவர் அறிஞ்சுக்கணுன்றதுக்காக. அந்த அறிவு என்பது என்ன? அவர் கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நடப்பது. அதானங்க அந்த கடவுளை பற்றிய அறிவு என்பது. கடவுள் பற்றிய அச்சம் என்பது அவர் வழியில் நடப்பது, ஞானத்தின் பிள்ளைகளாய் வாழ்வது. எல்லாத்தையும் குப்பைன்னு சொல்கிறார். இவர் குப்பையை கட்டிக்கிட்டு வாழ்க்கை இழந்து போயிட்டார். அந்த ஆடு, அந்த மாடு, அந்த கழுதை, அந்த ஒட்டகம் இதெல்லாம் பெருசு, ஆண்டவரோட வேறு பெருசுன்னு நினச்சார். இப்போ நீக்கப்பட்டு விட்டார். தன்னையும் இழந்து, தான் ஆதாயமாக கருதியதையும் இழந்து, ஆண்டவர் முன்பாக ஒன்றுமில்லாதவனாக இருக்கிறார்.